நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் தற்போது மாஸ்கோவில் நடந்து வருகிறது. அங்கு தொடர்ந்து 2 வாரங்கள் படத்தின் ஷூட்டிங் நடத்தப்படவுள்ள நிலையில் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நிறைவு செய்துவிட்டு படக்குழுவினர் நாடு திரும்பவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக விஜய் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கேரளா, சென்னை, ஐதராபாத் ஆகிய இடங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து முடிந்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து 6 நாட்கள் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்த சூழலில் 6 நாட்களும் நடிகர் விஜயை கேரள ரசிகர்கள் கொண்டாடியதை பார்க்க முடிந்தது. சர்வதேச தேச அளவில் விஜய் எப்போதுமே மாஸ் தான் என்பதை இதன் மூலம் மீண்டும் நிரூபித்துள்ளார். நடிகர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சவுத்ரி உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் தற்போது மாஸ்கோவில் நடந்து வருகிறது. இந்த ஷூட்டிங்கில் பங்கேற்பதற்காக சில தினங்களுக்கு முன்பு துபாய் வழியாக விஜய் மாஸ்கோ புறப்பட்டு சென்றதை பார்க்க முடிந்தது. இந்த படத்தின் ஷூட்டிங் மாஸ்கோவில் தொடர்ந்து 2 வாரங்கள் நடத்தப்பட்டு ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் அதற்கு முன்னதாகவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நிறைவு செய்துவிட்டு விஜய் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை இயக்கி வரும் இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகரும் கூட. பல படங்களில் இவர் ஹீரோவாகவும் கேரக்டர் ரோல்களிலும் நடித்துள்ளார். இந்நிலையில் கோட் படத்திலும் விஜயுடன் இணைந்து இவர் நடித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. படத்தில் சிஎஸ்கே ஃபேனாக வெங்கட் பிரபு நடித்துள்ளதாகவும் சமீபத்தில் கேரளாவில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கில் வெங்கட் பிரபுவின் காட்சிகள் படமாக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது மட்டுமில்லாமல் படத்தில் முன்னணி நடிகர் ஒருவரும் கேமியோ ரோலில் நடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்து விஜயின் கோட் படத்தின் அப்டேட்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் வரும் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்தில் யுவன் சங்கர் ராஜா நீண்ட காலங்களுக்கு பிறகு விஜய் படத்திற்கு இசையமைத்துள்ளார். படத்தில் 4 பாடல்கள் மற்றும் பிஜிஎம் என களைகட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எப்போதுமே விஜய் படங்களின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரசிகர்களை வெகுவாக கவரும் வகையில் வெளியாகும். அந்த வகையில் இந்த பாடலும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.